ஒரு மழை நிறைந்த காட்டில் குட்டி என்ற பெயருள்ள சிறுவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் இயற்கையை மிகவும் நேசித்தவன். ஆனால் அவன் வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை ஒன்றிருந்தது. அவன் ஒருபோதும் காண்டாமிருகத்தை நேரில் பார்த்ததில்லை. ஒருநாள் குட்டி ஒரு பெரிய மரத்தின் அடியில் அமர்ந்து காண்டாமிருகத்தை நேரில் பார்க்க முடியுமா என்று கனவு கண்டான். அப்போது அருகிலிருந்த புல் மண்டபத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்டது. உன் கனவு உண்மையாவதற்கு நான் உதவுகிறேன். நான் உன்னை காண்டாமிருகத்தை காண அங்கே அழைத்துச் செல்வேன். குட்டி ஆச்சரியத்துடன் கிளியுடன் பயணத்தைத் தொடங்கினான். கிளி காட்டின் வழியே சிறுவனை வழிநடத்தியது. வழியில் சிறுவன் பல விலங்குகளை சந்தித்தான். அங்கு மான், குரங்கு இருந்தது. ஆனால் காண்டாமிருகம் இல்லை. நீண்ட நேரம் நடந்த பிறகு கிளி சொன்னது, இந்த பூஞ்சோலைக்குள் செல்லவும். அங்கே உன் கனவு நிச்சயமாக நிறைவேறும். குட்டி பூஞ்சோலைக்குள் சென்றதும் ஒரு பெரிய கருப்பும் சாம்பலியுமான காண்டாமிருகம் அவனை பார்த்தது. வணக்கம் குட்டி. என்றது காண்டாமிருகம். குட்டி மகிழ்ச்சியில் துள்ளினான். நான் உங்களை நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்தேன். நீங்கள் இப்படி அழகாக இருக்கிறீர்கள். காண்டாமிருகம் புன்னகையுடன் சொன்னது. நீ என்னை பார்க்க விரும்பியதைச் சொன்னதற்காக நன்றி. மனிதர்கள் எங்களிடம் அன்பாக இருந்தால் நாம் இயற்கையில் மகிழ்ச்சியாக வாழ முடியும். அந்த நாள் முதல் குட்டி மற்றும் காண்டாமிருகம் சிறந்த நண்பர்களாக ஆகி காட்டில் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர்.